நானே ஒரு தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒரு மகள் தான். புலம்பெயர்வு அப்படிங்கிறது மிக நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அதை ஆவணப்படுத்தணுமா அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் அந்த ஆய்வுகள்ல நமக்கு தெரியுது. உலகளாவிய வகையில எப்படி இந்த புலம்பெயர்வுங்கிறது தமிழ் நிலத்திலையும் இலங்கையும் சேர்த்த வகையில எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத முழுமையாக ஒரு முழு பார்வையில நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு நிறுவனங்கள் இவை இந்த முயற்சி எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஆனா அது நடைபெறவே இல்லை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கு சரி நாம் எழுதியே ஆகணும். தப்ரபானி அல்ல தப்ரபான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றது தாமிரபரணி அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் மேப்ஸ்ல அதோட முழு பெயரே அவங்க இந்தியான்னு குறிப்பிடாம தப்ரபானி ஐலண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. நேராக சீனா செல்வது, சவுத் கொரியா செல்வது அப்படிங்கிறது ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது எப்படி போயிருப்பாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். மர்ச்சன்ட் ஷிப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வணிகர்களுடைய கப்பல்கள், இங்கேருந்து போற அரேபிய கப்பல்கள்ல அவங்க போறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாருங்களேன், எந்த மாதிரியான தீவுக்கு போனாலும் குட்டி குட்டி தீவுகள் ஏராளமா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள் அங்கெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் ஒரு மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாரியம்மன் கோயில் கத்தி மேல நிக்கிறது, ஏன் நிக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. வேப்பிலையெல்லாம் எடுத்து கட்டிக்குவாங்க. ஏன்னா அது வரிசையா செஞ்சுட்டே வராங்க, வழி வழியா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இங்கிலீஷ் பேசினா கூட பரவாயில்ல, ஆனா என்னோட ட்ரெடிஷன்ல இந்த மாதிரியான வழிபாடு இருக்கு. இப்படிலாம் தமிழ் மக்கள் உலகம் முழுசும் வாழ்றாங்களே, அவங்களுக்கான பல தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை நம்மளால என்ன செய்ய முடியும்? அவங்க அவ்வளவு விஷயங்களுக்கு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் மொழி படிக்கணும்னு ஆசை இருக்கு, நல்ல பேச்சு தமிழ் பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு, தமிழ் பண்பாட்டை அறிஞ்சுக்கணும், உலகம் முழுசும் தமிழர்கள் வாழ்றாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றோம். ஆனா எப்படி வந்தது? இவங்களோட வழிகள்லாம் இல்லைன்னா வந்திருக்காது. ஆக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அதனால தான் இந்த புத்தகம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் படிச்சுக்கணும். ஏன்னாக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை வாழணும். ஒரு மனிதன் எவ்வளவு எக்ஸ்டென்ட் கூட போறான் பாருங்க. மனித இனம் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக, உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் இனம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா இருக்கு. ஸோ அதை இந்த நூலில் நான் எழுதியிருக்கேங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. வணக்கம், இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பினுடைய தோற்றுனர் மற்றும் தலைவர், எழுத்தாளர், ஆய்வாளர் திருமிகு முனைவர் கா. சுபாஷினி அவர்கள். மேம் வணக்கம். 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 முதல்ல உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. தொடர்ந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஷெடியூல்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவர். உங்களுடைய புத்தகம் குறிப்பாக தமிழர் புலப்பெயர்வு, அதில் பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய பயணங்கள், குடியேற்றங்கள், வரலாறு என்கிற ஒரு புத்தகம். உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இத்தனை ஆண்டுகால, அதாவது நம்ம 3000-4000 ஆண்டுகால வரலாறு அப்படிங்கிறதுக்குள்ள அதில் ஒரு நோடை எடுத்து ஒரு ட்ராவல் அப்படிங்கிறதும், அதை அறிவியல் பூர்வமாக பின்னூட்டங்களோடு தரவுகளோடு நிறுவுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி. அது ஆயுட்காலம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட முடிக்க முடியாத ஒரு பெரும் பணி, அரும் பணி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த புத்தகம் அது இன்றைக்கு உருவாகி தமிழ் சமூகத்திற்கு சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது, அதற்கு பின்னால் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக, அதாவது தமிழ் சமூகம் நன்றி கடன் பட வேண்டிய ஒரு பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்பர்சனல் இந்த புத்தகம், இது சார்ந்த விஷயங்கள் இதை ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மொமெண்ட், அந்த ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு எங்கே சேர்ந்தது மேம்? அதாவது அந்த இடத்துக்கு நீங்கள் சேர்ந்த இடம் இதான் அந்த புத்தகம், தமிழர் புலம்பெயர்வு அப்படிங்கிற அந்த புத்தகம், உலகளாவிய பயணங்கள், குடியேற்றங்கள், வரலாறு அப்படிங்கிறது. இந்த புத்தகம் ஏன்னா நானே ஒரு தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒரு மகள் தான். ஆக இந்த புலம்பெயர்வு அப்படிங்கிறது மிக நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அதை ஆவணப்படுத்தணுமா அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் அந்த ஆய்வுகளில் நமக்கு தெரியுது. ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளாக நான் பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். மலேசியாவிலே பிறந்து வளர்ந்தேன்னா அங்கே தோட்டத்திலையும் சரி, பல்வேறு இடங்கள்லையும் சரி, மக்கள் தோட்ட தொழிலாளர்களாக எப்படி இருந்தாங்க, படிப்படியாக அவங்க மேல்நிலை எப்படி அடைஞ்சாங்க அப்படிங்கிற நானே நேரடியாக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஆக இந்த ஒரு அனுபவங்களோடு பார்க்கும்போது இந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி ஒரு நூல் இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு தேவை, ஒரு ஆதங்கம் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அண்மையில் பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த மாதிரியான நூல்கள்லாம் சில முக்கியமான குறிப்புகளை எல்லாம் வழங்கிக்கிட்டு இருந்த சில பேர் நம்ம சொல்லணுன்னாக்க, இப்போ டாக்டர் ஜெய்சீலன் ஸ்டீபன் சொல்லலாம், அதுக்கப்புறம் சிவசுப்ரமணியம் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த புலம்பெயர்வினால் நடந்த சில விஷயங்களை ரொம்ப ஆக்கப்பூர்வமான வகையில் ஆதாரங்களோடு அவங்க வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகளாவிய வகையில் எப்படி இந்த புலம்பெயர்வுங்கிறது தமிழ் நிலத்திலையும் இலங்கையும் சேர்த்த வகையில் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத முழுமையாக ஒரு முழு பார்வையில் நமக்கு
மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு நிறுவனங்கள் அல்லது ஏதாவது சில முக்கியமான ஆய்வுக்கூடங்கள் இவை வந்து இந்த முயற்சி எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ஒரு 5-6 ஆண்டுகளாக நான் நினச்சிட்டு இருந்தேன், எழுதுவாங்க இந்த மாதிரியான ஒரு ஆய்வில் இறங்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து உலகத்தமிழர்களை பற்றிய ஒரு அக்கறை அப்படிங்கிறது நிறைய தோன்ற ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அது நடைபெறவே இல்லை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கு சரி நாம் எழுதியே ஆகணும். ஏன்னா இதை வந்து தமிழ் மக்கள், அது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் புரிந்து கொள்வதுங்கிறது ஒரு பகுதி, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் வந்து இந்த நூலை எழுதினேன். அது தொடக்கமே இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, புலப்பெயர்வு அப்படிங்கிறது பல்வேறு காரணங்களால் பல காலகட்டங்களில் நிகழக்கூடிய ஒரு ஃபினாமினா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஆரம்பிக்கக்கூடியது அப்படிங்கிறது தமிழர்களாக இங்கு இருந்தவர்களுக்கான தொடர்புகள் அப்படிங்கிறதுல தொடங்குது. அது வணிக ரீதியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்கிறது. அதில் பல விஷயங்கள் நீங்கள் தரவுகளோட சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அதில் நான் பார்த்ததில் எனக்கு ஒரு விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ரோமில் தமிழ்நாட்டிலிருந்து மிக அதிகமாக பொருட்களை போய் அங்கே இருக்கக்கூடிய செல்வம் வெளியில் வர்றதுனால பொருளாதார ரீதியாக அது பிரச்சனையை ஏற்படுத்தி தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்து, அப்போ எந்த அளவுக்கு ஒரு அபண்டன்டான ரிச் இக்கானமியாக தமிழர்கள் இருந்திருப்பார்கள். அதை தாண்டி இங்கே நம்முடைய அந்த ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கான மதிப்பு என்பது உலக சந்தையில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற அந்த ஃபினாமினால தமிழர்கள் எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிரக்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ தமிழர்களுடைய அந்த விஷயங்கள், அது அந்த வரலாற்று ஆவணங்கள் அவங்க தரப்பில் இருக்கிறதும் சரி, நம்ம தரப்பில் இருக்கிறதும் சரி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல நம்முடைய வணிகர்கள் அப்படிங்கிறவங்களுக்கான மதிப்பு என்பது எந்த அளவுக்கு உலக சமூகங்களில் இருந்தது மேம் அந்த காலகட்டங்களில்? சரி, இப்போ நம்ம வணிகம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதரை எடுத்துக்கொள்வோம், மனித இனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மனித இனம் பார்த்தீங்கன்னாக்கா காலங்காலமாக ஏறக்குறைய ஒரு 400 மில்லியன் ஆண்டுகள் 500 மில்லியன் ஆண்டுகள் அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா அது ஒரு இடத்துல இருந்ததில்லை. அது புலம்பெயர்ந்து கொண்டே தான் இருக்குது. ஆப்பிரிக்காவில் சென்ட்ரலாக இருக்கிற அந்த ஆப்பிரிக்காலேருந்து அது பல பல இடங்களுக்கு சென்று பல்வேறு இனக்குழுக்களாக மாறிக்கொண்டே இருக்குது. நம்ம டெனோசோவியன் அப்படின்னு சொல்கிறோம், நியண்டர்தாலன்சிஸ் சொல்கிறோம், ஹைடல்பர்கன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம், வெவ்வேறு விதமான மனித இனங்கள், ஹோமோ எரெக்டஸ் இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆக இந்த மனித இனத்தை பார்த்தீங்கன்னா அதோட ஜீன்லேயே இருக்கிறது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருப்பது, அது ஆழ பதிந்து இருக்கு நமக்கு. ஆக இந்த புரிதல் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு வேணும். ஏன்னா ஒரு இடத்திலே இருக்கின்ற வாழ்கின்ற இனக்குழு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம்ல, தமிழ் நிலம்னா இதுதான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் முழுவதுமே மனித இனத்துக்கு சொந்தமானது தான். இந்த புரிதல் நமக்கு வேணும். ஏன்னா இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய தென்னிந்திய பகுதி தான் தமிழர்களுக்கானதா அப்படிங்கிற பார்வையெல்லாம் நமக்கு இந்த மரபணுவியல் ஆய்வுகள் அல்லது இந்த இடப்பெயர்வு பற்றிய ஆய்வுகள் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னாக்கா எந்த நிலப்பகுதியுமே எந்த ஒருத்தருக்குமே வந்து நிரந்தரமானதில்லை. இந்த உலகம் முழுவதுமே இந்த மனித இனம் பயன்படுத்துனது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதையும் நான் இந்த புத்தகத்தில் முதல்ல சொல்கிறேன். சரி, இது ஒரு முக்கியமான ஒரு புரிதல். ஏன்னா மனிதர்களால் ஒரு இடத்திலே இருக்க முடியாது, அவர்கள் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்போ தமிழ்நாடுன்னு வந்த பிறகு ஏறக்குறைய இப்போ 2500 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் வச்சுக்குவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ ஸ்டெப்பி புல்வெளியோ அல்லது வந்து ஐரோப்பா போல குளிரான ஒரு பகுதியோ, இந்த ஈரான் ஈராக் போன்ற காய்ந்த நிலப்பரப்பு உள்ள பகுதி மாதிரியோ இந்த இந்திய நிலப்பரப்பு இல்லை, ஆசிய நிலப்பகுதிகளும் இல்லை. இப்போ சைனா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கிராப்ஸ் விளையத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பருத்தி விளையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதுக்கு பிறகு வந்து கடற்கரை இருக்குது, அதனால அவங்களுக்கு ஷெல்ஸ் நிறைய கிடைக்குது. கடற்கரை ஓரத்தில் முத்துக்களை எடுக்க முடியுது அவங்களால. ஸோ இந்த மாதிரி போகும்போது அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது வணிகம் அப்படிங்கிறது செழிப்பதற்கான, அதாவது உள்ளூருக்குள்ளே தேவைகள் மட்டும் இல்லாமல், ஏன்னா விவசாயமும் பண்ண முடியுது, ஏன்னா நிலம் அப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருக்குது. அதை தவிர்த்து சப்ளஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் அதை அவங்க வணிகம் செய்ய வேண்டிய ஒரு தேவை. அப்போ அங்கேருந்து அவங்க வராங்க. ஏன்னா அங்கே அவர்களுக்கு இல்லாததுனால, மேலை நாடுகளிலும் அரேபிய நாடுகளிலும் அவர்களுக்கு இந்த பொருட்கள் இல்லாததுனால அவர்கள் அங்கே இருக்கின்ற வளங்களை இங்கே இருக்கின்ற வளங்களை எடுத்து சென்று அங்கே பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு தேவையோடு தான் வராங்க. அப்போ பார்க்கும்போது இந்தியா ஒரு நல்ல சந்தையாக இருந்திருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாடு இந்த மஸ்லின் கிளாத் சொல்கிறோம், பருத்தி துணிகள் அப்படி சொல்கிறோம், சங்கு வளையல்கள், பெண்களுக்கான ஆபரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இப்போ பார்க்கும்போது மன்னன் இப்போ 4வது இப்போ நினைக்கிற ஃபாபியன் நினைக்கிறேன், அவர் தான் சொல்கிறார், இங்கே வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் தமிழ்நாட்டு இந்தியாவிலேருந்து வருகின்ற பருத்தி துணியை வாங்குறீங்க. பருத்தி துணினாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது தென்னிந்தியா தான். ஸோ அதிகமான நீங்கள் பருத்தி துணியை வாங்குறீங்க. ஸோ அதனால் வாங்குறவங்க இனிமேல் ஒரு ரெக்கார்ட்ஸில் நீங்கள் சொல்லணும், உங்களோட பெயர்கள்லாம் எழுதப்படும். ஏன்னா நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க, அவங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போடுறதுக்காக இந்த வேலை. அதன் மூலமாக அவங்க வாங்குவதை குறைத்துக் கொள்வார்கள். ஏன்னா அங்கிருந்து பணம் வந்து இங்கே அதிகமாக தமிழ்நாட்டிற்கு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்ததுனால அந்த நடவடிக்கை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொல்லியல் அகழாய்வில் பார்த்தீங்கன்னா கொடுமணல்
கொடுமணல் பகுதியில எல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அக்க சாலைகள் சொல்லுவோம், மின்ட், இந்த மின்ட் இருந்ததுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்குது இல்லையா? ஏன்னா அதெல்லாம் வந்து ட்ரேட் ரூட். இப்போ நமக்கு பார்த்தோம்னா கேரளாவில் இந்த கடற்கரை ஓரத்துலேருந்து பார்த்தோம்னா கொடுமணலுக்கு வர முடியும். ஸோ அந்த ட்ரேட் ரூட்டில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு கீழடியில் கிடைச்சிருக்கு. ஆக இந்த மாதிரி பகுதியை பார்க்கும்போது இங்கேயே வந்து அவர்களுடைய காசை தயாரித்து பொருட்களை வாங்கி கொள்ள வேண்டிய அளவுக்கு ரோமானியர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆக இந்த மாதிரியான ஒரு போக்குவரத்து, வணிக போக்குவரத்து அப்படிங்கிறது நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம். நம்முடைய தமிழ் சமூகம் எந்த அளவிற்கு எல்லா நம்பிக்கைகளையும் அதற்கான மதிப்பு மரியாதை கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு அகஸ்டஸ் அவர்களுக்கு இங்கே ஒரு கோவில் எழுப்பப்பட்டிருந்தது. அங்கிருந்து வணிக ரீதியாக இங்கே பயணப்பட்டு வருகிறவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு போய் தங்களுடைய கடவுளை வழிபடுவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறதும் ப்ளூரலிசம் அப்படிங்கிறதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த ஓப்பன்னஸும் தமிழர்களுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? இப்போ எப்படின்னாக்கா, அகஸ்டஸ் வந்த காலம் 2000, கிமு 2200 கிபி. இப்போ இந்த காலகட்டத்திலேருந்து 2200 காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோமா, கிமு 200. ஸோ அந்த மன்னன் வாழ்ந்த காலம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரியான சைவம், வைஷ்ணவம், சாக்தம் அப்படிங்கிற சமயங்கள் இல்லை. இங்கே இருந்தது வந்து இயற்கை வழிபாடு. கூட போனாக்கா நாங்கள் பௌத்தம், சமணம், இதுதான் இந்த சூழலில் இருந்த ஒன்று. இப்போ அங்கேருந்து ரோமானிய பேரரசுலேருந்து வர வணிகர்கள் இங்கே வந்து தங்கி இருந்து வாழ்கிறாங்க. இங்கே ஒரு 5-6 மாதங்கள் வாழ்கிறாங்க, இல்லை 4 மாதங்கள் வாழ்கிறாங்க. ஏன்னா கப்பல் வரும்போது காற்று இருக்குது இல்லை, அந்த காற்றின் அடிப்படையில் தான் அவங்க வராங்க. இங்கே வந்தோடனே அவங்களோட கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்து விட்டு பணத்தை சேகரித்து கொண்டு பொருட்களை வாங்கி கொண்டு கொள்முதல் செய்து கொண்டு அவங்க போகிறாங்க. அவங்க போகின்ற அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு வழிபாட்டு தலம் வேணும்ல, இதுதான் காரணமாகின்றது. ஏன்னா அவங்க வந்து போகிற இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு குடியிருப்புகள் தேவை, அவங்களுக்கு வழிபாட்டு தலம் தேவை. அதனால அவங்க அகஸ்டஸ்க்கு கோயில் கட்டுறாங்க. இப்போ மன்னருக்கு கோயில் கட்டுதல் அப்படிங்கிறது ரோமானிய பேரரசில் இருந்த ஒரு வழக்கம். ஸோ அந்த வகையில் தான் அந்த மன்னருக்கான ஒரு கட்டியிருக்காங்க. மக்கள் அதை பெருசாகவே பார்த்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்ல தலைவர்களை கொண்டாடுவது வழிபாடுங்கிறது அதுவும் இருந்தது. ஆமாம், அதனால அவங்க இப்போ எல்லா மக்களுக்குமான அவங்கவுங்க தலைவர்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படிங்கிறனால நம்ம பார்க்க முடியுது. அதனால் நான் நினைக்கிறேன், என்னுடைய ஊகம் என்னன்னாக்கா, இன்னும் அகழாய்வு செய்தால் அந்த கோயிலை கூட மீட்டு எடுக்க முடியும், ஏதாவது ஒரு வகையில் கண்டெடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது பற்றி எந்த சான்றுகளும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனாலும் இந்த நமக்கு அந்த மேப்பில், பாயிண்டிங் மேப்பில் நமக்கு அதை பார்க்க முடிகின்றது. அந்த அவர் வரைந்த ஓவியத்தில், அந்த வரைபடத்தில் அது குறிப்பிடப்படுகின்றது என்பதால் நிச்சயமாக இருந்தது என்பதற்கான அது உறுதியாகின்றது. டேப்ரபோன், தாமிரபரணி அப்படிங்கிறது அப்போ அவர்களுடைய ப்ரொனன்சியேஷனில், அது வொக்காபுலரியில் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே அவர்கள் குறிப்பிடக்கூடிய தமிழகம் என்கிற பகுதி நமக்கு இலங்கை வரைக்கும் கூட, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷியா தீவுகள், நமக்கு அந்த லெவல் வரைக்கும் கூட ஒரு பரப்பளவை ஒருங்கிணைந்த நிலப்பகுதியாக அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நம்முடையதும் கூட நமக்கு ரொம்ப க்ளோஸராக நம்ம இந்தோனேஷியா வரைக்கும் போயிட்டு வந்திருந்துருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வைகளும் கூட பார்க்கப்படுகிறது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிளாக ஃபார்ம் ஆகி அதற்கு பிறகு அடுத்தடுத்த லேயராக அது சென்ட்ரிக் அந்த சர்க்கிள் விரிவடைஞ்சதுன்னு பார்க்கலாமா? ஆமாம், எப்படின்னாக்கா நாம தான் இந்த ஜெனரேஷன் தான் நம்ம என்ன செய்கிறோம், 1947-48க்கு பிறகு வந்த இலங்கையும் தமிழ்நாடு இந்தியாவோட மேப்போடு வைத்துக்கொண்டு இது தான் ஏறக்குறைய 2000-5000 ஆண்டுகளாக இருந்ததுங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கிறோம். உண்மையாக பார்க்கும்போது ஒரு ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் காலகட்டத்தில், அதாவது பிரிட்டிஷ் வர வரைக்கும் கூட இலங்கை தமிழ்நாட்டோட ஒரு பகுதி தான் இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து இப்போ டச்சுக்காரர்கள் அங்கேயும் போய் வணிகம் செய்தாங்க, இங்கேயும் போய் வணிகம் செய்தாங்க. இங்கே உள்ள பயன்படுத்தின அவர்களோட நூல்களை அங்கேயும் பயன்படுத்தினாங்க. இங்கே கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணது அங்கேயும் பண்ணாங்க. ஸோ தப்ரபானி அல்ல தப்ரபான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறது, தாமிரபரணி அப்படிங்கிறது அந்த ஈழம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்குது அவங்களுக்கு. மேல் பகுதி, அதாவது யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை சுட்டக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. மற்றபடி தாமிரபரணிங்கிறது தான் முழுமையாக அதுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு 6-7 மேப்ஸில் நம்ம பார்க்க முடியும். ஏன்ஷியன்ட் மேப்ஸில் வந்து அதோட முழு பெயரே அவங்க வந்து இந்தியான்னு குறிப்பிடாமல் தப்ரபானி ஐலண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போது இந்த பெயரோடு தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா வணிகர்கள் மிக முக்கியமாக அதை பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறனால அது உறுதியாக நம்ம சொல்லலாம் இது ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இந்த பார்வையை நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இந்தியாவின் ஒரு பகுதி தான் அது. ஸோ வரலாற்று காலத்தில் நம்ம பார்க்கும்போது தமிழர் புலப்பெயர்வு அப்படிங்கிறது எழுதும்பொழுது நான் அதுதான் நினைச்சேன், இது வந்து வெறும் தமிழ்நாட்டிலேருந்து போனவர்கள் மாத்திரமல்ல, இலங்கையிலேருந்து போனவர்களும் சேர்த்து தான் தமிழர் புலப்பெயர்வுங்கிறது வரணும். ஏன்னா அந்த தென்னிந்திய நிலப்பகுதியை முழுவதாக பார்க்கணும்னாக்கா நம்ம இலங்கையை தவிர்த்துட்டு பார்க்க முடியாது.
நம்ம இன்னைக்கு பலரும் கூட அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமயத்தை போதனை செய்வதற்காக வந்தவர்கள் இங்கே நம்ம மொழிக்காக பெரும் கொடையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தி அதர் பார்ட். பட் இதுக்கு அதற்கு ஒரு முன்னோடியாகன்னு கூட எடுத்துக்கணும்னா பௌத்தம் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. குறிப்பாக அசோகர் அங்கே டெல்லியில் தொடங்கி நமக்கு இங்கே வேலூர் வரைக்கும் ஒரு மெயின் ஒரு பிரதான சாலை ஒன்றை அமைத்திருக்கிறார். அதை 2 பக்கமும் செப் பண்ணிட்டு பல விஷயங்களை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பௌத்தர்கள் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, அதாவது நம்ம ஆல்ரெடி நமக்குன்னு இங்கே ஒரு வாழ்வியல் இருந்திருக்கும். அது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இயற்கை வழிபாடு இல்லை அந்த நிலத்துக்குரிய தலைவர்கள் அவர்களை பிரதானப்படுத்துவது என்கிற இடத்திலிருந்து பௌத்தத்தை நம்ம எப்படி கன்சீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒன்றும், அதற்கு பிறகு அது வந்து தி அதர் பர்பஸாக உலகம் முழுக்க ஒரு எக்ஸ்ப்ளரேஷனை நோக்கி நகர்ந்ததில் அவர்களுடைய பார்ட் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இருக்குமா? சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் உலகத்தில் நிறைய பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது மிக பழமையான ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலிஜன், ஆர்கனைஸ்டு ரிலிஜன் பார்த்தா அது பௌத்தமாக தான் இருக்குது. பழமையானது, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு அறநெறிகள் பொதிக்கப்பட்டு இப்படி தான் வாழ்வியல் கூறுகள் இருக்கணும், ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக ஒரு ரிலிஜனாக பௌத்தம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நெறிகள் எல்லாம் கொண்டு வருது. அப்போ அசோகர் என்ன பண்ணுறாருனாக்கா தென்னிந்தியா வரைக்கும் அனுப்பி வைக்கிறார். அப்போ அனுப்பி வைத்த பிறகு இங்கே வந்து பௌத்தம் செழிக்குது இல்லையா, அந்த செழித்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிழக்காசிய நாடுகள் பூராவும் போகிறாங்க. அப்போ நமக்கு காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், பூம்புகார், அப்புறம் இன்னும் சவுத் பகுதியிலெல்லாம் நமக்கு வந்து நாகப்பட்டினம் பகுதி எல்லாமே நமக்கு பௌத்தம் செழித்த ஒரு முக்கிய இடமாக, பௌத்த பள்ளிகள் இருந்த பௌத்த பிக்குகளை உருவாக்கின இடமாக இருக்குது. அப்போ இங்கிருந்து மக்கள் வந்து பௌத்த பிக்குகள் நிறைய புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. எப்படி புலம்பெயர்ந்தாலும் இங்கேருந்து இந்தோனேஷியாவோட பலேம்பாங் பகுதிக்கு போகிறது, ஜாவா, சுமத்ரா பகுதிக்கு போய் அங்கே சென்டர் அமைக்கிறது. அதுக்கு பிறகு அங்கிருந்து பௌத்த பிக்குகள் நேராக சீனா செல்வது, சவுத் கொரியா செல்வது அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது எப்படி போயிருப்பாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். மர்ச்சன்ட் ஷிப்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வணிகர்களுடைய கப்பல்கள், இங்கேருந்து போகிற அரேபிய கப்பல்களில் அவங்க போகிறாங்க. இது நமக்கு வந்து பல சான்றுகளை கிடைக்குது. அது குறிப்பாக சீனா ஆவணங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஏன் தமிழ்நாட்டில் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பௌத்தம் பேரழிவை சந்திச்சது தமிழ்நாட்டில் இல்லையா. ஸோ அது நாலந்தா, அதுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து இதில் பண்ருட்டி அந்த பகுதியில் இருந்த பல்கலைக்கழகம் எல்லாமே எரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எரிக்கப்பட்ட போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள் ஆவணங்கள் போயிருக்கும். ஸோ போயிடுச்சு, இதுதான் நமக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற சைனீஸ் ஆவணங்களில் இதை பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்கிது. ஸோ அரேபிய ஆவணங்களில் கிடைக்கிது. இந்த மாதிரி என்னுடைய நூலில் நான் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு அரேபிய ட்ரேட் ஷிப்பில் வந்து பௌத்த பிக்குகள் இங்கேருந்து வந்து ஸ்ரீலங்கா வந்து பிறகு திரிகோணமலையிலேருந்து ஓய்வு எடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. ஆக இதை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பயணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஈசிங் பற்றி வருது. அப்புறம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச யுவான் சுவாங் அவரை பற்றி அவருடைய குறிப்புகள் வருது. அவர் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து அவருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்த தர்மபாலாவை அவருடைய குருவாக ஏற்றுக்கிறார். அவர் தமிழர், தர்மபாலா தமிழர், தமிழ் பௌத்த பிக்கு. தர்மபாலா எழுதின அத்தனை ட்ரீட்டிஸையும் அவர் என்ன பண்ணுறாருனா எழுதுறார், தன்னோட குறிப்பில் எழுதிக்கிறார், சீன மொழியில் எழுதிக்கிட்டு அவர் திரும்பி சென்று சைனாவில் இன்றைக்கு இருக்கின்ற பௌத்த நெறிமுறை அப்படின்னு பார்த்தா தர்மபாலா கொடுத்தது தான். புரியுதா? ஸோ ஆக இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்கும் கிழக்காசியா முழுமைக்கும் இருந்திருக்கு. அதுக்கு பௌத்தம் ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம் பாருங்க. வரலாற்றினுடைய ஒரு ட்ராஜடின்னு நம்ம குறிப்பிடலாமான்னு எனக்கு தெரியல. பௌத்தம் இங்கே நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் இருந்து அகற்றப்படுவதற்கு நிகழ்ந்த வேலைகளின் பொழுது அது உளவியல் ரீதியாக எவ்வளவு மோசமான தாக்குதலை சந்தித்ததோ அதை சிங்களத்தில் இருந்த பௌத்தர்கள் தமிழர்களுக்கு செய்தார்கள் அப்படிங்கிறது அது வரலாற்றினுடைய. அது என்னன்னாக்கா இப்போ நம்ம சில விஷயங்களை குறித்து பார்க்கணும். அதாவது இலங்கையில் இருக்கிற பௌத்தம் அப்படிங்கிறது வந்து தூய்மையான மகாயானமோ தேரவாத பௌத்தமோ இல்லையே, அது வந்து வைதிக பௌத்தம், அது சான்ஸ்கிரிட் வைதீகம் கலந்த ஒரு பௌத்தம். அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா எல்லாரும் பொதுவாக என்ன சொல்கிறோம்னா இலங்கையில் இருக்கிறது வந்து மகாயானமோ தேரவாத புத்தமோ சரி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஏன்னா அவங்க ரொம்பவும் பிராமண கலப்பு சேர்ந்தவர்கள். அந்த வைதீக கலப்பு மிக அதிகமாக உள்ள அந்த சிந்தனையை உள்வாங்கிய, சமஸ்கிருதத்தை உள்வாங்கிய ஒரு பௌத்தம் அது. தூய்மைவாதத்தை நோக்கி நகர்த்துவது. அப்போ அது எப்படி இருக்கும்? ஏன்னா வைதீகம் எங்கே இருக்கின்றதோ அது எப்படி இயங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக அந்த பார்வையோடு தான் நம்ம பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும், ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிக்க பார்க்குறோம், தேட பாட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த மகாவம்சம், அதுக்கு பிறகு சூழவம்சம், இன்னும் அதோட சிங்களத்துடைய பௌத்தத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக தெரியுது அது வைதீகம் ரொம்ப கலந்துருக்கு அதில்.
ஏன்னா சமஸ்கிருத, அதாவது இங்கே இருக்கிற அந்தணர்கள் அங்கே சென்று மிக அதிகமாக அந்த பௌத்தத்துக்கு அதை வளர்ச்சி பண்ணுறதுக்கான அவங்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கப்பட்ட ஒரு பௌத்தமாக அது வளர்ந்துருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஆக அது தூய்மையான அடிப்படையில் உள்ள பௌத்தம் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக தாய்லாந்தில் இருக்கிற, லாவோஸில் இருக்கிற, கம்போடியாவில் இருக்க பௌத்தம் இல்லாது. அது நம்ம ஒரு தெளிவோடு இருக்கணும். நிச்சயமாக அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அங்கே யார் மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறத அதனுடைய ரூட்ஸை நோக்கி போகாமல் நம்ம பொத்தாம்பொதுவாக ஒரு சமூகத்தின் மீது அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம, இதுதான் ஆய்வாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளது. அப்போ பொதுமக்களுமே கூட ஜெனரலாக பேசும்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு இன்னும் தெளிவாக அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அது பொது சிமிழ்க்குள்ளே அடைக்கிறதுங்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கு கண்டிப்பாக. இப்போ புலப்பெயர்வு அப்படிங்கிற அந்த ஒரு இதை நோக்கி நம்ம, அதாவது 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல காரணங்கள். அதில் ரொம்ப குறிப்பாக எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு புரிதலுக்காக நான் ஒரு கூடுதல் கிளாரிட்டிக்காக கேட்குறேன். புலப்பெயர்வு அப்படிங்கிறது வாழ்வியல் சார்ந்து போக வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், அடிமைகளாக எடுத்துகிட்டு போகிறது, அல்லது அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய இடத்துல இவர்கள் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்தாங்களா? அதனுடைய அந்த சமயத்தில் சமூக சூழல் எப்படி இருந்தது மேம்? ஆக்சுவலி இந்த அடிமை வணிகம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை பற்றி இருக்கிற ஒரு 4-5 ஆண்டுகளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதை படிக்க ஆரம்பித்த பிறகு, ஏன்னா தமிழ்நாட்டு கல்ச்சர், தமிழ்நாட்டு பண்பாடு அப்படின்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்போதுமே பொதுவாக என்ன தெரியும், எப்படைட்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவில். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து அடிமைகள் வியாபாரம், பிளாக்ஸ் அவங்கள தான் வந்து அடிமை வியாபாரம் செய்தாங்க அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வந்த பிறகு, அடிமை வணிகம் பற்றி தெரிய வந்த பிறகு எனக்கு உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியை வந்து நான் உண்மையில் அதை எப்படி அதை உள்வாங்கிறதுங்கிறதுக்காக நிறைய தேடி பார்த்தேன். ஸோ நமக்கு வந்து குறிப்பாக டச்சு ஆவணங்கள், நான் நேராக விஓசி, அதாவது இந்த டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இதில் ஆம்ஸ்டர்டாமில் இருக்குது, அதோட இடத்துக்கு கூட போயிருந்தேன். நெட்டில் நிறைய டாக்குமெண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு உண்மையிலே வந்து கப்பல்களில் நிறைய பேரை ஏற்றுக்கொண்டு பல இடங்களுக்கு அவங்க சென்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த அடிமை வணிகம் இவர்களால் தான் வந்ததா, அதையும் நான் யோசிக்கணும் இல்லை. ஏன்னா பொதுவாக என்ன சொல்கிறோம், ஐரோப்பியர் வந்தார்கள், வணிகத்துக்காக மனிதர்களை பிடித்து கொண்டு போனார்கள் அப்படி சொல்கிறோம். ஆனால் அப்படி பார்த்தோம்னாக்கா வரலாற்றில் பார்க்கும்போது இதற்கு முன்பே தமிழ் பண்பாட்டில், இந்த தமிழ் நிலத்தில் அது இருந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. எந்தெந்த வகையில், அதுவும் குறிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா வைதிக சம்பந்தங்கள் வந்த பிறகு தான் இது மிக அதிகமாக வந்தது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா கோயில்களுக்கு அவர்களை வந்து அடிமைகளாக கொடுத்தல், அவங்களுக்கு கையில் வந்து சூலக்குறியோ அல்லது வந்து சங்குக்குறியோ போட்டு அவங்களுக்கு வந்து இது வைணவமா அல்லது இது சைவமா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய சான்றுகளை வைத்து அவங்கள அடிமைகளாக கொடுப்பது. பிறகு வந்து ஒரு நிலத்தை வந்து அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற போது அதுக்கான வருமானத்தை கொடுக்க முடியலங்கிற குடும்பத்தோடு அவர்களுக்கு எழுதி கொடுப்பது. அப்படி எழுதி கொடுக்கும்போது இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்லை, வழியாக அவங்களுக்கு வந்து அவங்க அடிமைகளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. பிறகு மன்னர்கள் அல்லது வந்து பிரபுக்கள் அவங்க ஒவ்வொருத்தருடைய ஆவணங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு குடும்பத்தில் இத்தனை அடிமைகள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இதுவும் நமக்கு தெரியுது. கொத்தடிமைகள்ங்கிறது 1830 வரைக்கும் இங்கே இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு கூட பண்ணையார்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தமிழ் பண்ணையார்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, நாங்கள் எங்கள் அடிமைகளை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சண்டை போட்டுருக்குறாங்க இல்லையா. ஏன்னா அவங்களால அதை விட முடியல, அவங்களுக்கு அடிமைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இந்த சூழ்நிலை தான் ஐரோப்பியர்கள் இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சம் வருது பாருங்கள். இந்த நாயக்கர் காலத்தில் தான் பஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா நாயக்கர் காலத்தில் வந்து தமிழ் மக்களுக்கான எல்லா விதமான சுரண்டல்களும் நடந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ குறிப்பிட்ட சில இனங்கள் மட்டுமே அவங்க வாழக்கூடிய வகையிலையும் சமூகங்கள் மட்டுமே. அதற்கு பிறகு இது இல்லாமல் தாழ்ந்த மக்களோ அல்லது வந்து நடுத்தர மக்களோ அவங்களுக்கு கல்வியெல்லாம் கொடுக்காம அவர்கள் எந்த அளவுக்கு அவங்கள உழைக்கும் இயந்திரங்களாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களை பயன்படுத்தி பண்ணாங்க. ஈவன் நிலத்தில் உழுற அந்த நெல் இருக்கு, அதை கூட வாங்கி கொண்டு அவங்களுக்கு கொடுக்காம உயர்ந்த விலைக்கு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பஞ்சம் நிறைய தரம் வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்கிற போது எந்த தாது பஞ்சத்தை மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் ரெக்கார்ட்ஸில் தேடி பார்த்த போது ஏறக்குறைய நமக்கு கிடைக்கிற ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது 13ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு பஞ்சங்களை பற்றி செய்திகள் வருது. எத்தனை பேர் இறந்தாங்க என்னென்னு நமக்கு பல செய்திகள் வருது. அதை பற்றி நான் சில தகவல்கள் இந்த நூலில் கொடுத்துருக்கேன். ஆக இதில் மிக அதிகமாக ஈடுபட்டது யாருன்னு பார்க்கும்போது போர்த்துகீசியர்கள் ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் மிக அதிகமாக செய்தது டச்சுக்காரர்கள். ஏன்னா அவர்கள் வந்து போர்த்துகீசியர்களை கைகோர்த்து கொண்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களும் செய்கிறாங்க. ஸோ இது வந்து மொரீஷியஸ் தீவுக்கு தமிழர்கள் போகிறது, அதுக்கு பிறகு ரீயூனியன் ஃபிஜி தீவுகளுக்கு போகிறது. பிறகு இங்கே பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மார்டினி, கூடலூப், செயின்ட் லூசியா, அப்புறமா சுரினாம் இந்த மாதிரியான இடங்களுக்கு கொண்டு போகிறது. பிரிட்டிஷ் கயானா அதுக்கு பிரித்தானியர்கள் கொண்டு போகிறது. இப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா இப்படின்னு பல இடங்களுக்கு அடிமைகளை அவங்க கொண்டு போய் வியாபாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடிமைகள் போனவங்க என்ன செய்வாங்க? அவங்க முதல் ஜெனரேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக, அது வாழ்க்கையாகவே இருந்திருக்காது இல்லையா? ஆனாலும் அடுத்த ஜெனரேஷன் இப்பொழுது அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது ஒரு பரவலாக்கத்துக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக அது அந்த டிரான்சிஷன் பீரியட் தான். ஏன்னா அடிமைகளுடைய பிள்ளைகளும் திரும்ப அங்கே அதே கூலி ஆட்களாக பணியமர்த்துவதற்கு தான் அன்றைக்கு இருந்த அந்த பிரபுத்துவ சமூகம் யோசித்திருக்கும். பட் அதை தாண்டி அவர்கள் திரும்ப 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 குறைந்தபட்சம் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தையாவது என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸ், அந்த ஒரு டிரான்சிஷன், அது உலகளாவிய மாற்றங்களின் காரணமாக வந்ததா, இல்லை அது ஒவ்வொரு நாட்டிலையுமே தனித்தனியாக தமிழர்கள் அதை ஒரு ஆர்கனைசேஷனாக நின்று அதை நகர்த்திருக்கிறாங்களா மேம்? இப்போ பார்த்தோன்னா இலங்கையை தவிர புலம்பெயர்வில் பார்க்கும்போது உலகின் எல்லா நாடுகளுக்கும் தமிழர் புலம்பெயர்ந்த எல்லா இடத்துக்குமே அடிமைகளாகவோ இல்லை ஒப்பந்த கூலிகளாகவோ புலம்பெயர்ந்த எல்லா இடத்துலையுமே முதல் ஜெனரேஷன் முடிஞ்சோடனே ரெண்டாவது ஜெனரேஷனே வந்து ஒரு விழிப்புணர்ச்சி வந்துடுது அவங்களுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இவங்கெல்லாம் போன உடனே என்ன செய்கிறாங்க, மிஷினரிஸ் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ரெஞ்சு தீவுகளில் ஃப்ரான்ஸ்லேருந்து மிஷினரிஸ் வந்துடுறாங்க. பிரிட்டிஷ் தீவுகளுக்கு பிரித்தானியாலேருந்து வந்துடுறாங்க. ஸோ இப்படி போர்த்துகீசியன் இடத்துக்கு போர்த்துகீசியன்லேருந்து அந்த போர்த்துகல்லேருந்து வந்துடுறாங்க. இவங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வாருங்கள், நான் உங்களை அரவணைத்து உங்களுக்கான புதிய ரிலிஜன் நாங்கள் தரோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கான கோயில்களை கட்டிக்கிறாங்க. அந்த மாரியம்மன் கோயில் இல்லையா, இந்த மாரியம்மன் வீரபத்திரன் கோயில்களை கட்டி கொண்டு அவங்க வந்து அவங்களோட ஆர்கனைஸ்டாக ஆகி அவங்க இருக்கிறாங்க. முதல் ஜெனரேஷன் முடிஞ்சு ரெண்டாவது ஜெனரேஷன் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபாதர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, என்னை வந்து நீ சாமி அப்படின்னு கூப்பிட சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைகள். சாமின்னு நீ வந்து என்ன வணக்க சாமி அப்படி ஐயா கும்புற சாமி அப்படின்லாம் என்னால் கூப்பிட முடியாது ஒன்று அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு எழுச்சி ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு வந்துடுது. அங்கே வந்தவங்க இல்லாமல் அடுத்ததுக்கே வந்துடுது, அந்த விழிப்புணர்வு வந்துடுது. ஏன்னாக்கா இந்த மிஷினரிஸ் வந்தோடனே எடுத்தோடனே அவங்க கல்வி வந்துடுது இல்லையா, கல்வி வந்துடுது, அவங்களுக்கான சுதந்திரம். ஏன்னா கோயிலுக்குள்ளேயே நீ நுழைய முடியாதுன்னு சொன்ன ஒரு சூழ்நிலை உள்ளவங்க இங்கே வந்து பார்த்தா கதவு திறக்குது உனக்கு ஒரு தேவாலயத்துக்குள்ளே அப்படின்ன போது அவங்களுக்கு எந்த சாமி முக்கியங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சாமி நான் கும்பிடணும், அந்த சாமி வந்து என்னை கூப்பிடுது, அப்போ நான் போகிறேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு வந்தோன்னா அவனுக்கு சுயமரியாதை வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பல நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் குடியுரிமை தரமாட்டேங்கிறாங்க. மொரீஷியஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா மார்டினிக்கில் வந்து குடியுரிமை தரமாட்டேங்கிறாரு. ஒருத்தர் போராடி 20 வருஷம் போராடி ஒரு தமிழர் பேக்ரவுண்ட், அவர் தான் இந்தியாவிலேருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் வந்து படிச்சுட்டு அங்கேயே வந்து சட்டம் படிச்சுட்டு அவர் போராடி குடியுரிமை வாங்கி தர அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். ஆக இந்த மாதிரி பல நடவடிக்கைகள், இப்போ மலேசியாவை பார்த்தாலும் அப்படித்தான், நமக்கு நிறைய நடவடிக்கைகள். அங்கே உள்ள மக்களே, அந்தந்த தீவுகளில் அந்தந்த நாடுகளில் உள்ள மக்களே அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து குழுக்களாக ஆர்கனைஸ்ட் ஆகி அவங்க வந்து இந்த நடவடிக்கைகள் தங்களை மேம்படுத்தி கொள்ள விடுதலை பெறுவதற்கான வழிகளை செய்திருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இந்த புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் உலகினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய விழுமியங்களை கடத்தி விட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள அந்த ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படியாச்சும் அதை சரியாக பண்ணிடணும், ஏன்னா மொழியின் வழியாக நம்ம கடத்த போகிறோமோ, நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கம் அது சார்ந்த விஷயங்களின் ஊடாக கடத்த போகிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் அப்படி ஆர்கனைஸ் ஆகும்பொழுது இன்றைக்கும் கூட நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம், ஆலயங்கள் நிறுவுவதில் தொடங்கி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள வைதிகமும் உள்ளே போய் இடத்தை பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனாலும் கூட அந்த ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கடத்துவதில்லை அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக அவங்களுடைய தன் வரலாறையே அவங்க கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது நீங்கள் போய் பார்த்த வகையில்? அதாவது 2-3 வகையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த தமிழ் மொழி இருக்குது இல்லையா, அது வந்து எந்த இடத்துல வந்து தமிழ் மொழிக்கான வகுப்புகள் அல்ல அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய சில முயற்சிகள் நடந்ததோ, பத்திரிகைகள் இதழ்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியீடுகள் அப்படிலாம் வர தொடங்கியதோ, இல்லை ஒரு தமிழ் தலைவர் ஒருத்தர் உறுதியாக நின்றுட்டு செய்தாங்களோ அந்த இடங்களில் தமிழ் வாழ்ந்தது. ஆனால் அப்படி இல்லாத இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சமயம் தான், இந்த மாரியம்மன் தான் அவங்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், எந்த மாதிரியான தீவுக்கு போனாலும் குட்டி குட்டி தீவுகள் ஏராளமாக இருக்குது, வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள், அங்கெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாரியம்மன் கோயில் கத்தி மேலே நிற்கிறது, ஏன் நிற்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது, வேப்பிலையெல்லாம் எடுத்து கட்டிக்குவாங்க, ஏன்னா அது வரிசையாக செஞ்சுட்டே வராங்க, வழியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இங்கிலீஷ் பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் என்னோட ட்ரெடிஷன், நான் இந்தியாவிலேருந்து வந்தேன், தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன், சவுத் இந்தியன், ஆனால் என்னோட ட்ரெடிஷனில் இந்த மாதிரியான வழிபாடு
பரம்பரை இருக்கு. அப்போ பொங்கல் அன்னைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆடு வெட்டுவாங்கன்னு. இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் பொங்கல் அன்னைக்கு அவங்க ஆடு வெட்டுறது அப்படிங்கிறது கூட நடக்குது. இப்போ நமக்கு மார்டினி குடலோப்பில் நமக்கு நடக்குது, நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஏதோ சில நினைவுகள் இருக்குது. அந்த சில நினைவுகள் அவங்க தங்களோட சடங்குகளின் தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. இதுதான் நான் வந்து இந்த நூல் எழுதுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஆய்வாளர்களும் அரசியல் தலைவர்களும் சமூக அமைப்புகளும் அல்லது மாணவர்களும் பொதுமக்களும் கூட இந்த மக்களை பற்றி ஏன் யோசிக்கிறது இல்லை? இவங்களை பற்றி இப்படிலாம் தமிழ் மக்கள் உலகம் முழுசும் வாழ்கிறாங்களே, அவங்களுக்கான பல தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவங்க அவ்வளோ விஷயங்களுக்கு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி படிக்கணும்னு ஆசை இருக்குது, நல்ல பேச்சு தமிழ் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குது, தமிழ் பண்பாட்டை அறிஞ்சுக்கணும், நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு தேவை இருக்குது. ஏன்னா எல்லா கம்யூனிட்டி இப்போ ஐடென்டிட்டி ஒரு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அடையாளம் கோயிங் பேக் டு தி ரூட்ஸ். ஆமா, எல்லா அமைப்பு இனங்களுமே அதை வந்து விரும்புது. எந்த இனமா இருந்தாலும் சரி, என்னோட அடையாளம் இது அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து அவங்க விரும்புறாங்க. ஆக அப்படி தேடும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு விழிப்புணர்வு இது வேணும் அப்படிங்கிற வகையில் தான் நான் இதை வந்து பிரிச்சு எழுதியிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த நூல்ல. அதாவது ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு தீவுகளையும் அவங்களோட தேவைகள் மாறுபடுகின்றன. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே மாதிரி. ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் மலேசியா போயிருப்பாங்க, சிங்கப்பூர் போயிருப்பாங்க இல்லையா? இது ரெண்டுமே பார்த்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் இதே மாதிரி தான் நம்ம சொல்ல முடியாது. இதே மக்கள் போய் நேராக பிரிட்டிஷ் காரனா போய் சேர்ந்தாக்கா அங்கே நீங்கள் தமிழ் மக்கள் தமிழ் பேசுறதே பார்க்க முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற ஏக்கம். ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரசிடென்ட்டாகவே ஆயிட்டார். மோசஸ் நாகமுத்து வந்து ஒரு பிரசிடென்ட்டாகவே ஆயிட்டார், தமிழ் பேக்ரவுண்ட்லேயும் வந்தவர். ஸோ ஆனால் இப்படி ஒரு தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களாம் இங்கே வரும்போது பேசுகிறாங்க, எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும். இப்போ மொரீஷியஸ்லாம் ரொம்ப காலமாக தமிழ்நாட்டோட தொடர்பில் இருக்குது. ஆனால் இப்போ சுரினாம், பிரிட்டிஷ் கயானா, ஸோ இந்த மாதிரியான தீவுகள், வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள், அப்புறம் ஃபிஜி, இதெல்லாம் வந்து ரொம்ப விலகியே இருக்குன்னு இல்லைங்களா? ஸோ இதை தவிர்த்து நமக்கு இந்த வெவ்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்த அந்த தமிழர்களுடைய அவங்களோட கலாச்சார பண்பாட்டு தேவைகள் மன திருப்தி அளிக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்போதுமே இந்த உளவியல் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பின்னாடி தள்ளிடுறோம். பொதுவாகவே பொருளாதாரம் ஈட்டுதல். அப்போ வெளிநாடு போனால் எல்லாம் வசதியாக இருப்பாங்க, பணம் நிறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் ஈட்டினாலும் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஸோ அங்கே உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் நம்ம ஒரு சின்ன ஒரு பூஜை செய்வோம், குலதெய்வ வழிபாடு செய்வோம், எப்போ நம்ம ஷாப்பிங் போவோம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களா? அப்போ சில நேரத்தில் இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள்லாம் வேறு பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க? ஏன்னா அவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறை இருந்தாலும் கூட அவங்களுக்கு இங்கே வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதை இங்கே உள்ளவங்களும் புரிஞ்சுக்கணும். அந்த உளவியல் தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளாக ஒரு தலைமுறையாக மறுக்கப்பட்ட அல்லது ஒரு இன்னமும் தீராத ஒரு ஆசையாக உந்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இட் would be passed through their genes அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இந்த நூலுக்காக நீங்கள் மேற்கொண்ட பயணங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா நிச்சயமாக ஒரு இடத்துல இருந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா பல விஷயங்களில் நம்ம இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நம்ம மின்னிதழ்களில் பார்க்குறோம் அதனோட அப்டேட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆர்கியாலஜி அது சார்ந்த ரிசர்ச்சே டைனமிக்காக தான் இருக்குது. ஏன்னா கீழடி வருவதற்கு முன்பாக நமக்கு இருந்த பார்வை வேறு, பின்னாடி ஒரு பார்வை, அது முன்னாடி ஆதிச்சநல்லூரோ இல்லை அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டாலும் அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, என்ன பாலச்சந்திரன் சார் கூட இல்லை 309 நூல்களும் கொடுத்துருக்காரு. இப்போ அது 330 இருக்குது. அடுத்த பிரிண்ட் வர்றதுக்குள்ளே நீ ப்ராப்ளி அதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க, அடுத்து வரக்கூடிய ரிசர்ச்சஸை உள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா அது எவர் க்ரோயிங் ப்ராசஸாக தான் நம்ம ஆர்கியாலஜி ஒரு டைனமிக் விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் மேற்கொண்ட அந்த பயணங்கள் அதனுடைய விஷயங்களை மட்டும் ஒரு ஜிஸ்டாக சொல்கிறீங்க. அதாவது நான் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறேன். இப்போ எங்கெங்கே போகிற போதெல்லாம் மக்களை பார்ப்பேன். தமிழ் மக்கள் எங்கே இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. அருங்காட்சியகத்தில் என் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. அது தொடர்பான நிறைய பதிவுகளை நான் நோட் பண்ணிகிட்டே வருவேன். அதை பற்றி சின்ன சின்ன கட்டுரைகளாக எழுதுவேன். தமிழ் தொடர்பான சின்னங்கள் எங்கேயாவது கிடைக்குதா, ஏதாவது ஒன்று ஆய்வு விஷயங்கள் இருக்கா, அப்படி போயிருந்துச்சுன்னா என்ன காரணமாக இருக்கும், இதை எப்படி போயிருக்கலாம் அது அப்படிங்கிற வகையில் தேடிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரியே இருக்கிற எனக்கு ஒரு 15 வருஷங்கள். அந்த கடந்த 15 வருஷங்களில் நான் நிறைய இடங்களுக்கு நிறைய நாடுகளுக்கு போயிட்டேன். இப்போ அது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன் நாடுகள் எல்லாத்துக்குமே ஏற்குறைய நான் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த நாடுகளுக்கு எல்லாருக்குமே நான் போயிட்டேன். இப்போ இந்த மாதிரி பார்த்து கடைசி அந்த புக்கு வெளிவரத்துக்கு முன்னாடி நான் போனது பிலிப்பைன்ஸ். கடைசியாக ஒரு தரவுக்கு நான் வந்து அது நேராக போகணுங்கிறதுக்காக நான் டிசம்பர் மாதம் போயிட்டு வந்த பிறகு தான் அதை எழுதி முடித்தேன். அந்த புக்கு அது சில பாயிண்ட்ஸ் எழுதணுன்ட்டு. ஏன்னா நம்ம கொடுக்குற விஷயங்கள் வந்து நேரடி பார்வையோட ஆய்வு கண்ணோட்டத்தோட இருக்கணும் அப்படிங்கிற வகையில் நான் பார்க்குறேன். நம்ம நினைப்போம் நியூசிலாண்டுக்கு மக்கள் போனாங்களான்ட்டு. தமிழ் மக்கள் போயிருக்காங்க.
அதுவே தெரியுது. அதுக்கு பற்றி ஒரு சான்று கூட நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கப்பல் எடுத்துக்கிட்டு வணிகர்கள் மரைக்காயர்கள் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வணிகத்துக்கு, அதாவது இந்த 14ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் போயிருக்கிறாங்க பாருங்க. ஆக இப்படி புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய ஆவணங்கள் குட்டி குட்டி சான்றுகளாக நமக்கு கிடைக்கிது. இப்போ நமக்கு வந்து நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னாக்கா, நமக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஒன்று நமக்கு வந்து அதை எழுதியிருக்கலாம், இல்லை காணாமல் போயிருக்கலாம், இல்லை எரிச்சிருக்கலாம், சிதைச்சிருக்கலாம். அதை சிதைச்சது வந்து ஐரோப்பியர்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா ஆவணங்களையும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு பண்பாட்டு படையெடுப்புகள் ஆமாம் ஐரோப்பியர் வருகைக்கு முன்பானது. ஆமாம். இப்போ நம்ம பார்க்கும்போது அவர் டாக்டர் ஜெய்சீலன் ஸ்ரீவன் வந்து இந்த அடிமை வணிகம் பற்றி நிறைய விஷயங்களை தராரு. நான் அதில் வந்து கோட் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம். ஸோ இந்த கப்பல் விஷயங்கள் எல்லாமே அவர் எடுத்தது எல்லாமே வந்து டச்சு விஷயங்கள்லேருந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ காரைக்கால்லேருந்து எப்படி போனாங்க, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து எப்படி போனாங்க, சென்னையில் எப்படி போனாங்க. என்ன ஆச்சரியம் நான் பாருங்க, சென்னையிலே தமிழர்களே அடிமை வணிகத்தை செஞ்சிருக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சு இந்த ஆள் இத்தனை காசு, இந்த மனிதர் இத்தனை காசுன்னு விற்பனை செஞ்சுருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் செய்த காரியங்கள் அப்படிங்கிறத நமக்கு ஆவணங்கள் வழியாக தெரியுது. ஆக நேரடி பயணம் எனக்கு நிறைய இருந்தது. அதெல்லாம் செய்த பிறகுதான் மனசில் வந்து இந்த கடந்த ஆண்டோட ஜனவரி மாதம் தான் எனக்கு மனதில் ஒரு உறுதி வந்தது. எஸ், நமக்கு இருக்குது, நமக்கு தகவல்கள் இருக்குது, இதை வச்சு நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு 5 வருஷமாக மனசில் இருந்துகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் இது. இவ்வளோ தகவல் சேர்த்துட்டோமே, யாராவது செய்வாங்களான்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் செய்யும் நமக்கும் புத்தகங்கள் கிடைக்கும் பார்ப்போன்னு. ஆனால் வரலை. அப்புறம் தான் கடந்த ஆண்டு தான் நினச்சேன், ஜனவரி மாதம் நினச்சேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பித்து, இந்த நூலை எழுத ஆரம்பித்து கடைசி சான்றுகளுக்கும் சில விஷயங்களை பார்த்து முடிவு பண்ணிவிட்டு, பிறகு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை முடிவு பண்ணி எழுதினேன். இந்த நூலை எழுதி முடித்தேன். ஆக இது நேரடி பயணங்கள் நேரடி அனுபவங்கள் நிறைஞ்ச ஒரு நூல் இது. இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும். ஸோ தீவுகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த நேரமும் காலமும் அவகாசம் கிடைச்சா நிச்சயமாக நான் போவேன். அங்கே போய் நேரடியாக பார்த்து அங்கே மக்களுடைய வாழ்வியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம செய்யலாம். நம்ம வந்து ஆவணப்படுத்த தான் வேண்டும். ஆனால் இது வந்து ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் உள்ளுக்கும் நம்ம அதோட உள்ள இன்னும் டீப்பாக நம்ம வந்து பயணம் செஞ்சு நம்ம வந்து அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேட வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. இல்லை, கண்டிப்பாக. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு முத்துக்குள்ளும் ஒரு கடல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது ஒவ்வொரு இதுவுமே தனித்தனியாக நம்ம ரீசர்ச் பண்ணி வாழ்நாளை அர்ப்பணித்து பார்க்க வேண்டிய அளவுக்கு, நுணுகி உள் பயணிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் ரிசர்ச் ஏரியாவாக தான் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கணும். அதாவது இவ்வளவு 340-350 பக்கங்களுக்குள் 3000 ஆண்டுகால வரலாற்றை அடக்குவது என்பது இயலாத காரியம்னாலும் கூட அதில் ஒரு கிரேட்டர் அவுட்லைன் அப்படிங்கிறதாக மிக நிச்சயமாக நம்முடைய வேர்களை தேடி பயணிக்கிறவர்களானாலும் சரி, ஆய்வு சார்ந்து அணுகக்கூடியவர்களானாலும் சரி, எல்லோருக்குமான ஒரு 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 வழித்துணையாக, ஒரு கைடாக இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியதாக உங்களுக்கு இது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப பேர் பேசாத ஒன்று என்னன்னா, இந்தியாவுக்கு வெளியே இருந்த நாடு கடந்த அரசை பற்றிய தகவல்கள். அப்போ எத்தனை பேர் படிப்பதற்காக தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போனாங்க அப்படிங்கிற தகவல்கள். பிறகு பர்மாலேருந்து இங்கே வந்து சேர்ந்தவங்க, பர்மாவில் என்ன மாதிரியான இழப்புகள் இருந்தது, பர்மாவுக்கு, அதாவது நம்ம சொல்கிறோம் கப்பல் ஓட்டிய தமிழன்னு சொல்லிட்டு வஉசி சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கப்பல் ஓட்டிய தமிழர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கங்கிற பட்டியலே நான் கொடுக்குறேன். ஏன்னா சில சினிமா படங்கள் அந்த மாதிரி தவறான ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதுக்கு முன்னாடி யாருமே கப்பல் ஓட்டலையே, நம்ம தமிழர்களில் முதல்ல கப்பல் ஓட்டினவர் அவர் தான் பொறுக்குங்கிற ஒரு மாயை ஒருத்தவங்களுக்கு இருக்கு. களங்கள் அத்தனை விதமாக இருக்கு. உள்ளூர் பயணம் கூடியது, ஆறுல போகக்கூடியது, கடல்ல பயணிக்கக்கூடியது, நீண்ட தூர பயணம், அவ்வளோ விஷயங்கள். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சில தெளிவுகள்லாம் நமக்கு வேணும். ஸோ அதாவது எத்தனையோ காலங்கள் களங்கள் செலுத்தி பயணம் செய்தவர்கள் தமிழர்கள். அது பல்வேறு காலம். இப்போ முத்துப்பிள்ளை பற்றிலாம், மதுரை பிள்ளை பற்றிலாம் நான் எழுதியிருக்கிறது இல்லை. ஸோ எப்படி வந்து பெரிய வணிகத்தை பர்மாவில் போய் செய்தார் ஒருத்தர் அப்படி, அதை பற்றிலாம் நம்ம பேசுறது இல்லை இல்லையா. ஸோ ஆக நிறைய விஷயங்களை, பொது விஷயங்களை நம்ம பார்க்கணும். இறுதியாக வந்து நான் தனிநாயகம் அடிகளை பற்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த நூல் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருந்ததும் அவர் தான். ஏன்னா அவருடைய எக்ஸ்டென்சிவ் டூர், அவரோட 42 நாடுகளுக்கு அந்த காலகட்டத்திலே 1960 போனவர். ஆக அவர் தான் என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் சேகரித்த சில தகவல்கள் தான் எனக்கு வந்து ஒரு தொடர்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆக அவரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு தயாராக இல்லாத ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இருக்குது. ஆக இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும். ஒரு ஆய்வை வந்து தரமான ஒரு ஆய்வை நம்ம பார்க்கணும்னா ஆய்வாளர்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை பற்றியும் அந்த நூல்களில் நான் நூலில் விளக்கியிருக்கிறேன். நிச்சயமாக நம்ம தமிழ் மொழி குறித்து குறிப்பிடும் போது சொல்லுவாங்க, நமக்கு தொன்மையும் இருக்கிறது, தொடர்ச்சியும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய மொழிக்கான கூறு அப்படிங்கிறதும் இவ்வளவு நாட்களை கடந்து. ஏன்னா தமிழோடு சமகாலகட்டத்தில் இல்லை அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் தோன்றிய மொழிகள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறதா, இன்றைக்கு கணினியில் தொடங்கி அத்தனை தொழில்நுட்பங்களுக்குள்ளும் உட்புகக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. பட் அதற்கான விஷயங்களை நம்ம எல்லா விதமாகவும் வாழ்வியலாகவே நாம் கொண்டிருந்தோம், எல்லா
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விரிவந்த அந்த பக்குவம் அப்படிங்கிறதும், அதை நோக்கிய அறிவு ரீதியாக செலுத்தக்கூடிய கேள்விக்குட்படுத்தி பயணிப்பது அப்படிங்கிற விழுமியங்களோடு நாம் பயணித்தது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நான் அதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒரு அதாவது ஒரு 25 ஆண்டுகள் நீங்கள் குறிப்பிட்றீங்க. அதில் ஒவ்வொரு நாளுமே அதில் சந்தித்த மனிதர்களில் தொடங்கி நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே மொழி அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும் பொழுது ஒரு உணர்வு வரும்ல, நம்முடையவர்கள் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்து இங்கே வந்து இப்படி ஒரு செறிவார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இத்தனை ஆண்டு காலம் கழித்து நான் வரும்பொழுது எனக்கு ஒரு ஆவணமாக கிடைக்கும் பொழுது அந்த நிமிடம் என்ன உணர்வுகள் வந்திருக்கும் அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது அதை யோசிக்கும் பொழுதே அப்படி ஒரு பரவச வலி வருது. அதனால தான் என்னுடைய காணிக்கையில் நான் அதை குறிப்பிட்டிருப்பேன். அதாவது அந்த கப்பலில் போகிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது குடும்பத்தை விட்டு புலம்பெயர்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு செடியை அப்படியே பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறதுக்கு சமம். அது நடும்போது அது எப்படி வளரும்? சில நேரத்தில் நமக்கு தெரியாது, செத்தும் போடும். சில நேரத்தில் அது நல்லா வளரலாம். இப்போ இந்த கப்பலில் போகும்போது ஒரு ஆண் பெண் ஒரு குழந்தை போகுது, திடீர்னு கணவன் செத்து போயிடுறான். மனைவி என்ன செய்வான்? பாடியை தூக்கி கடலில் போட்டுட்டு தான் கப்பல் போகுது, குழந்தையை தூக்கிட்டு தான் அந்த லேடி போகிறாங்க. ஸோ போகும்போது அவங்களுக்கு எப்படி மனசில் இருக்கும்? இந்த வலிகள் எல்லாத்தையுமே அவங்க தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. இந்த கங்காணிகளோட தொல்லை, ஸோ எல்லா இடங்கள்லையுமே தமிழர்களை தின்ற ஒரு பெரிய ஒரு கொடூரம் அப்படிங்கிறது நடந்தது. ஆக இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த மக்கள் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் பெருமையாக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறாங்க. உலகம் முழுசும் தமிழர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறோம். ஆனால் எப்படி வந்தது? இவங்களோட வழிகள்லாம் இல்லைன்னா வந்திருக்காது. ஆக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அதனால தான் இந்த புத்தகம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் படிச்சுக்கணும். ஏன்னாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை வாழணும். ஒரு மனிதன் எவ்வளோ எக்ஸ்டென்ட் கூட போகிறான் பாருங்க. மனித இனம் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக, உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் இனம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது. ஸோ அதை இந்த நூலை நான் எழுதியிருக்கேங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இது இன்னும் அடுத்தடுத்த பதிப்புகள் வரும்பொழுது இன்னும் கூடுதல் ஆவணங்கள், இன்னும் கூடுதல் தரவுகள், நம்ம பொது புத்தியில் பல விஷயங்களை ரொம்ப பிளைனாக வச்சுருக்கிறோம். பட் அதை சார்ந்து ஆய்வு ரீதியாக என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு காலத்தை தமிழ் சமூகமும் அவங்கவுங்க தனிநபராகவும் சமூகமாகவும் இனக்குழுவாகவும் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட் நோட்டோடு நான் அதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாக செறிவாக ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல், உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய இந்த நெடும் பயணத்திற்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, மிக்க நன்றி.